ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெனஸ்டே ஸ்பெஷல் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வவ்வால் மீன் வாங்கி நல்லா கழுவி வச்சுக்கிட்டாச்சு. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மீனில் மசாலா ஊறட்டும். இப்போ நம்ம அதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் கிரேவிக்கு 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணிட்டோம். அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம அரிசி கழுவி வச்சுக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண கடாயை பற்ற வச்சுக்கலாம். கடாயை காய்ஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, 4 லவங்கம், 3 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே அதில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் அதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதை பச்சை வாசனை போட வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நமக்கு சாப்பாடு நல்லா பொங்கி வருது. அதை ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் தண்ணியெலாம் வெளியே வந்தது. இந்த ஸ்டேஜ் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போது மீன் குழம்புக்கு 3 தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, முக்கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுட்ட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 100 கிராம் புளியை ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுட்டேன். அதில் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா கரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். அதில் எப்போவுமே சிக்கன் மட்டன் செய்யும் போது அதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒரு நல்லா கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிளகு ஸ்மெல் போகிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியாகவும் கலர்ஃபுல்லாகவும் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மீன் குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். முதல்லையே நவர மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சிட்டோம். நமக்கு மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். நமக்கு இன்னொரு பக்கம் ரசம் நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா சேர்த்து வச்சுருந்த வவ்வால் மீனை இப்போது வறுத்து எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் நமக்கு மீன் நல்லா வெந்துருச்சு. அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம குழம்பா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு மீன் நல்லா முறுமுறுன்னு வெந்து இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வெனஸ்டே ஸ்பெஷலாக சுட சுட சாப்பாடு, நவர மீன் குழம்பு, வவ்வால் மீன் வறுவல், மிளகு ரசம், சிக்கன் வறுவல் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.